ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நாம் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பொதுத்தமிழில் இருக்க பொதுத்தமிழில் கேட்கப்பட்ட டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறது நான் 2 செகண்ட் டைம் கொடுப்பேன். அந்த 2 செகண்டுக்குள்ளே ஆன்சர் பண்ண முயற்சிப்பீங்க. அப்போ தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார்? மறைமலை அடிகளா, திருவிக்காவா, பரிதிமார் கலைஞரா, குணக்குடி மஸ்தான் சாஹிபுவா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பரிதிமார் கலைஞர். 32 தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையிலும் மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநாய பாவனரா, பரிதிமார் கலைஞரா, குணக்குடி மஸ்தான் சாஹிபுவா, மகாகவி பாரதியாரா? இதற்கு சரியான விடை தேவநேய பாவாணர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் தெரியலைனா பாவம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை சரியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது? 2006, 2007, 2008, 2010? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 2006. அடுத்ததா 34 சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூலை கண்டறிக. சிற்ப மறையா, சிற்ப சிலையா, செந்நூல் சிற்பமா, சிற்ப செந்நூலா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, சிற்ப செந்நூல். சிற்ப செந்நூல். அடுத்தது, நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது? கற்சிற்பம், செப்பு திருமேனி, மரச்சிற்பம், தந்த சிற்பக்கலை. நாயக்கர் காலம் ஞாபகம் வச்சிங்க, நாயக்கர் காலம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, தந்த சிற்பக்கலை. செப்பு திருமேனியின் காலம் அப்படின்னா அது சோழர் காலத்தை குறிப்பிடுவாங்க, அதை ஞாபகம் வச்சிங்க, சோழர் காலம். கற்சிற்பம் மோஸ்ட் ஆஃப் ஆல் பல்லவர்களை தான் குறிப்பிடுவாங்க, ஏன்னா அவங்க தான் ஒற்றைக்கல் ரகம் அப்படிங்கிற நிறைய சிற்பத்தை கல்லிலேயே செதுக்கியிருப்பாங்க, அதனால் அவங்கள குறிப்பிடுவாங்க. தந்த சிற்பக்கலை நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கியது, இதை ஞாபகம் வச்சிங்க. அடுத்தது, அது கட்டிடக்கலை. சாரி, இந்த கற்சிற்பங்கிறது கட்டிடக்கலை, ஒற்றைக்கல் ரதங்கிறது அதெல்லாம் கட்டிடக்கலையில் குறிப்பிடுவாங்க. 36 ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர் வெஸ்ட் என்னும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர். சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜி. குப்புசாமியா, லட்சுமியா, ஜி. போப்பா, பா. ஜெயபிரகாசுவா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஜி. குப்புசாமி என்பது சரியான விடை. அடுத்தது, ராம நாடகத்தை இயற்றியவர் விஸ்வநாத சாஸ்திரியா, ராமச்சந்திர கவிராயரா, அருணாச்சல கவிராயரா, மாரிமுத்து பிள்ளையா? இதற்கு சரியான விடை அருணாச்சல கவிராயர். அருணாச்சல கவிராயர். அடுத்தது, மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுவர் யாரு? சுத்தானந்த பாரதியாரா, தமிழொலியா, நா. பிச்சமூர்த்தியா, அப்துல் ரஹ்மானா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அப்துல் ரஹ்மான். 39 உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் கண்ணதாசனா, மருதகாசியா, உடுமலை நாராயண கவியா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உச்சி மலையிலே அப்படின்னா மலை கோட்டை, மலை கோட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கோட்டையில் இருக்கிறவங்க எப்பயுமே உயர்வு தாழ்வு பார்ப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 40 இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் இல்லை என்று உவமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் பாரதிதாசனா, கண்ணதாசனா, சுப்பு ரத்தினதாசனா,
வாணிதாசனா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சுப்புரத்தினதாசன் என்கிற சுரதா. சுரதாவை தான் சுப்புரத்தினதாசன். சுரதாவின் விரிவாக்கம் சுப்புரத்தினதாசன். 41. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசனா, பாரதிதாசனா, முடியரசனா, சுரதாவா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, வாணிதாசன். இவர் தான் பிரெஞ்சு கையகர முதலி அப்படிங்கிறத எழுதியிருப்பார். அதாவது ஃப்ரெஞ்சு டு தமிழ் டிக்ஷனரி ஞாபகம் வச்சுங்க, அது எழுதுனது இவர் தான். சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார்? சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார்? நரசிங்க முனையரையரா, நரசிம்மவர்மன், நந்திவர்மன், நரசிங்கநாதர்? இதில் எது விடையாக இருக்கும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, நரசிங்க முனையரையர். அடுத்தது, யார் பாடிய சித்தர் பாடல் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது? பாம்பாட்டி சித்தரா, சிவவாக்கியாரா, கடுவெளி சித்தரா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அகத்தியர். அகத்தியர் பாடிய பாடல் தான் ஞான பாமாலை. ஞான பாமாலை என்று அழைக்கப்படுவது அகத்தியர் பாடிய பாடல்கள். அடுத்தது 44. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் யார்? பத்ரகிரியாரா, அகத்திய ஞானமா, கடுவெளி சித்தரா, சிவவாக்கியரா? இதற்கு சரியான விடை கடுவெளி சித்தர். 45. ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது தற்குறிப்பேற்ற அணியா, பிரிது மொழிதல் அணியா, உருவக அணியா, இரட்டுற மொழிதல் அணியா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, இரட்டுற மொழிதல் அணி. 46. எனக்கு விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது டேஸ் என்று பேரறிஞர் அண்ணா கூறினார். கலிங்கத்து பரணியா, கம்பராமாயணமா, திருக்குறளா, குறுந்தொகையா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கலிங்கத்து பரணி. 47. அறிவடிவு மாய்ப்பின் அரண்வடிவு மாகி அரண்வடிவமாகி. அறிவடிவு மாய்ப்பின் அரண்வடிவமாகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள். இங்கே அரி என்பதன் பொருள் தான் கேட்டிருக்காங்க. மனித வடிவமா, நரசிங்கமா, சிங்கமா, தேவர்களா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அரினா சிங்கம். இதுவே பரி அப்படின்னா அரினா சிங்கம், பரி அப்படின்னா அது குதிரை. அரினா சிங்கம், பரி அப்படின்னா அது குதிரை. அடுத்தது, நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் தேவாரமா, கம்பராமாயணமா, பெரிய புராணமா, சீராபுராணமா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, சீராபுராணம். இது என்னன்னா, இது 10th தமிழ் ஓல்டு புக்கில் 8வது இயல்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அதில் இது ஒரு மனப்பாட பாட்டு. இது ஒரு மனப்பாட பாட்டு. நபிகள் நாயகத்தோட வரலாற்று கூறும். நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை, அதாவது புலியை பற்றி சொல்லுவாங்க. அடுத்தது, பெரிய புராணத்தை அருளிய சேக்கிலார் பிறந்த தற்போதைய மாவட்டம் காஞ்சிபுரமா, சென்னையா, விழுப்புரமா, கடலூரா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் தான் பிறந்திருக்காரு. அதாவது காஞ்சிபுரத்தில் பிறந்த இன்னொருத்தர் யார்? அவர் எல்லா தலைவர்களுள்ள ஒருவர், காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். ஞாபகம் வச்சு சொல்லுங்கள், காஞ்சிபுரத்தில் பிறந்த இன்னொருவர். 50. ஒன்று கெலாம் என்ற திருப்பதிகம் பாடியவர் யார்? திருப்பதிகம் பாடியவர் ஒன்று கெலாம், சரி ஒன்று கொலாம். திருநாவுக்கரசரா, மாணிக்கவாசகரா, திருஞான சம்பந்தரா, சுந்தரரா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, திருநாவுக்கரசர்.
நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. தொடர் வாக்கியமா, கட்டளை வாக்கியமா, கலவை வாக்கியமா, தனிநிலை வாக்கியமா? இதற்கு சரியான விடை இது தொடர் வாக்கியம். தொடர் வாக்கியம். நேற்று ஏரி குளங்கள் நிரம்பியது, அதனால் நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. 52. நன்னூல் எவ்வகை நூல்? நன்னூல் எவ்வகை நூல்? இது என்ன வாக்கியம் அப்படிங்கிறத சொல்லணும். செய்தி வாக்கியம், கட்டளை வாக்கியம், வினா வாக்கியம், விளைவு வாக்கியம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, வினா வாக்கியம். ஏன்னா இங்கே கேள்விக்குறியே வந்துருச்சு, அதை வச்சு போட்டுருங்க கரெக்ட். 53. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. முதல்ல இந்த கொஸ்டினை படிக்கிறதுக்கு முன்னாடி 4 ஆப்ஷனை படிச்சுட்டு வாங்க. அப்போ தான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். நீங்கள் முதல்ல ஆப்ஷனை படிங்க, 4 ஆப்ஷனை. அதுக்கப்புறம் கொஸ்டினை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த விடை தெரிந்துவிடும். அடுத்தது, பாடலில் வரும் திணையை கண்டுபிடி. வான் உட்கும் வடிநீன்மதி மல்லல் மூதூர் வயவேந்தே. இது பாடான் திணையா, வாகை திணையா, புதுவீரா, தும்பையா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பொதுவியல் திணை. இது பொதுவியல் திணை. அடுத்தது, இலக்கண குறிப்பு அறிக. பசிக்கயிறு ஓமையா, உருவகமா, அன்மொழி தொகையா, உண்மை தொகையா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, உருவகம். பசிக்கயிறு அப்படின்னா அது உருவகம். அகரவரிசைப்படுத்துக. மொழிபெயர்ப்பு முன்னீர், மேடு பள்ளம், மனத்துயர், மீமிசை. இதற்கு சரியான விடை என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. இதை பார்த்ததுமே போட்டுடலாம். மா மா, மீ மீ, மு மே மோ. இதை வச்சே போட்டுடலாம். மற்ற 4 ஆப்ஷன்லேயே இது மட்டும்தான் மால ஆரம்பிக்குது. 57. படுவிடம். இதில் பயின்றுள்ள தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர். முதல்ல தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அதை சொல்லுங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் படுவிடம். அப்படின்னா அது வினைத்தொகை. வினைத்தொகைனா படுவிடம். 3 காலத்திலேயும் வரும், ஆனால் காலம் காட்டாது. எச்சொல் வேர்ச்சொல் அல்ல. எச்சொல் வேர்ச்சொல் அல்ல. வேர்ச்சொல்னா கட்டளை ஏறுற மாரி வரணும். இதில் வேர்ச்சொல் அல்ல ஏது? அடியா, இரு, அரி, இனிது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, இனிது. அப்படிங்கிறது கட்டளை ஏறுற மாரி வரல. அடி அப்படிங்கிறது கட்டளை ஏறுற மாரி வருது. இரு அப்படிங்கிறது கட்டளை ஏறு, அரி அப்படிங்கிறதும் கட்டளை ஏறுற மாரி வருது. அடுத்து, வந்தான் வேர்ச்சொல்லை தருக. வார், வா, வரு, வந்து. வேர்ச்சொல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, வா அப்படிங்கிறதான் சரியான விடை. இந்த வீடியோட கடைசி கொஸ்டின். மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை அறிக. மானா விலங்கா, யானையா, காடா, மாடா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மானா விலங்கு. ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 இருக்குது. அதில் குறியில் எழுத்து மட்டும் நோ, தூ அப்படிங்கிறது. இதை ஞாபகம் வச்சுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.